அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு வரைக்கும் 40 ஆயிருக்கு. இப்போ சாயந்தரம் போனால் நைட் ஆனால் எத்தனை ஆகுன்னு தெரியாது. அது முடிக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த ஆளுக்கு ஒரு ஆள் போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீ தான் முதல்வர்னு போய் சொல்லி அது சொல்லுங்கள. ஒரு வேளை அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் தான். எதுக்கு சொல்லுவாங்க? இப்போ ஏன்டா எல்லாரும் கேட்குறாங்க. சிஎம் போனார், செலவு மொத்தம் 50 கோடி ஆச்சு. பிஎம்ஐ பார்த்தாரு, 10 நிமிஷங்கிறாங்க. அப்புறம் இப்போ கூட்டி கழிச்சு 2 நிமிஷம் ஆகிட்டாங்க. இப்போ போனது உட்கார்ந்தது எல்லாம் 2 நிமிஷம் ஆச்சு. சார் நாங்கள் ரீல்ஸில் தான் சார் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு தேவை 2 நிமிஷம் தான். அதிகமாக போனால் 3 நிமிஷம். அது மாத்திரம் போதும். ஒன்று பொக்கை கொடுக்க நீங்கள் வாங்க, ஒன்னோட போட அதை நீங்கள் வாங்க, உட்கார, பள்ளியிலிக்க, எந்திரி, நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்ல. அது 3 வரிசையில் திரிசாவும் 3வது வரிசையில் தமிழ் தாயம் வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். 2வது அனௌன்ஸ் பண்ணி அவர் சொன்ன பேர் என்ன தெரியுமா? 11 லட்சம் அப்படின்னாங்க. இந்த சைதாப்பேட்டைக்கு கலைஞர் நிற்கும் போது அவர் வச்ச பேரு 11 லட்சம். அப்ப கலைஞர் இருந்துச்சு, அண்ணா பக்கம் வந்திருக்காரு. நம்ம அண்ணன் சொன்னாரு, அதுக்கு தான் சொல்லுவேன், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. எதுன்னா கடவுள், ஜோசியம், எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. மே 10ஆம் தேதி எந்த புண்ணியமா நேரம் கொடுத்தானோ தெரியல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு வரைக்கும் 40 ஆயிருக்கு. இப்போ சாயந்தரம் போனால் நைட் ஆனால் எத்தனை ஆகுன்னு தெரியாது. அது எந்த ஜோசியக்காரன் கண்டுபிடிச்சாங்க கொடுத்து அவனுக்கு நீங்கள் பாராட்டணும். அவன் தான் நேரம் குறித்து கொடுத்துருக்கான், இந்த நேரத்தில் இந்த சேர்ல இப்படி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி. அது முந்தா நாள் கலைஞரை பற்றி தான் பேச வந்திருக்கேன், வேற எதையும் பேசல. போகிற போக்கில் சில விஷயத்தை தொடாமல் போயிட்டா கூட என்னையா இருந்தாலும் இப்படி போயிட்டேன் அப்படின்ற கூடாதுல்ல. முதல் நாள் ஏதோ நன்றி அப்படின்னு போனாங்க திருச்சியில். அது முடிக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த ஆளுக்கு ஒரு ஆள் போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீ தான் முதல்வர்னு போய் சொல்லி அது சொல்லுங்கள. ஒரு வேளை அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் தான். எதுக்கு சொல்றாங்க? இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்போதான்டா இழுத்து அது 3-4 தடவை கவர்னர்கிட்ட போய் நீ கவனிச்சின்னா தெரியும். கவர்னர்கிட்ட போகும்போது கூட ஒரு 2 சில்லறைய போச்சு. அது யாரு? ஒருத்தன் ஜனநாயகம் பட அதிபர், இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு கவர்னர்கிட்ட என்னடா வேலைன்னு எவனாவது கேட்டாங்களா? மந்திரி சேவை எங்களை அமைக்கணும், நீ அனுமதின்னு சொல்றதுக்கு தானே போனோம். அதுக்கு ஏன்னா இவங்க 2 பேரு? ஆரம்பமே சரியில்லை. சரி போகுது அப்படின்னா, இப்ப நம்ம அண்ணன் வேற சொல்லிட்டாரு 6 மாசம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. நீங்க விட்டு பிடிக்கலாம், நாங்க விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. நீங்க சும்மா இருக்கலாம், நாங்க சும்மா இருக்க முடியாது. அது அந்த கோஷ்டில எங்க அண்ணன் தான், மந்திரியும் சேர்ந்துதான். அவரும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிமாரு. ஆனா கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி, நான் எங்கள் அண்ணன் சூரியன் தான் புலம்பினேன். சரி, அப்புறம் பேசுறேன். காலச்சிற்பி முத்துவேல் கருணாநிதி, கலைஞர், முத்தமிழறிஞர். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசுறேன் அப்படின்னா அவர் இல்லாம கிடையாது. நிச்சயமா
ஏதோ ஒரு ஓரத்துல, அதான் கலைஞர் படிக்கும் போது சீனிவாசன் ஒருத்தர் ஹிந்தி பண்ணிட்டு இருந்தாராம். அந்த ஹிந்தி பண்ணிட்டு கலைஞர் வந்து ஹிந்தி கத்துக்கன்னு சொல்லுவார். கலைஞருக்கும் அவருக்கும் ஏதோ அவரு டபாய்ச்சிட்டு ஓடிட்டே இருக்க, வாத்தியாரோட சண்டை போட முடியாதுல்ல, டபாய்ச்சிட்டு ஓடிடுவாராம். அந்த கிளாஸ் மாத்திரம் கட்டடிச்சு போயிடுவாராம் அண்ணன். இப்ப அந்த ஹிந்தி பண்டிட் என்ன பண்ணிடுறாரு, ஹோமியோபதி டாக்டர் ஆகிறாரு. ஹோமியோபதி டாக்டர் ஆகி அவர் ஒரு இன்ஸ்டியூட் திறக்கிறாரு. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சிறப்பு விருந்தினரா சிஎம் ஆகிட்ட கலைஞரை கூப்பிடுறாரு. இப்படி சீனிவாசன் ஹிந்தி பண்ணிட்டு அவரு ஹோமியோபதி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சிறப்பு விருந்தினரா கலைஞர் முதல்வராக போறாரு. அப்ப மேடையில் பேசும்போது, வரவேற்பு பேசும்போது சீனிவாசன் சொன்னாராம், நான் ஒரு ஹிந்தி பண்ணிட்டா இருந்தேன் உங்க ஸ்கூல்ல, எனக்கு அவர் ஸ்டூடெண்டா இருந்தாரு, நான் படிங்கன்னு. அப்படி படிச்சிருந்தா இப்ப டெல்லியில போயிருக்கும்போது ஹிந்தியில நிறைய பேர்கிட்ட பேசலாம்ல, அதை விட்டுட்டாரு அப்படின்னாராம் அவரு. நம்மால் பேசும்போது சொல்லியிருக்காரா, நல்ல வேலை உங்க பேச்சை கேட்கல, உங்க பேச்சை கேட்காம இருந்ததுனாலதான் நான் இப்ப சிஎம் வந்திருக்கேன், இல்லைன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல கணக்குள்ளையா இருந்திருப்பேன் அப்படின்னாராம். இப்ப போயிருக்கிற சிஎம் 5 நிமிஷம் போயிட்டு பார்த்து வந்த மாதிரிலாம் இல்லை. இப்ப ஏன்டா எல்லாரும் கேட்குறாங்க, சிஎம் போனாரு, செலவு மாத்திரம் 50 கோடி ஆச்சு, சிஎம் பிஎம் பார்த்தாரு 10 நிமிஷங்கிறாங்க, அப்புறம் இப்போ கூட்டி கழிச்சு 2 நிமிஷம் ஆகிட்டாங்க. இப்போ போனது உட்கார்ந்தது எல்லாம் 2 நிமிஷம் ஆச்சு. சார் நாங்கள் வந்து ரீல்ஸில் தான் சார் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு தேவை 2 நிமிஷம் தான், அதிகமாக போனால் 3 நிமிஷம், அது மாத்திரம் போதும். ஒன்று பொக்கை கொடுக்க நீங்கள் வாங்க, ஒன்னோட போட அதை நீங்கள் வாங்க, உட்கார பள்ளியிலிக்க எந்திரி நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான். இந்த ரீல்ஸ் போதும் சார், நாங்கள் வாழ்க்கையை நடத்திடுவோம். அது தெரியாம நம்ம ஏன் இவர் பிஎம் பார்த்தாரு, ஏன் பேசல, அவர் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா, இல்ல அவர் என்ன முத்தமிழ் அறிஞரா, போய் உட்கார்ந்து 50 நிமிஷம் 1 மணி நேரம் போய் உட்கார்ந்து இரும்பு பெண்மணிங்கிற இந்திரா காந்திட்டையே ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தனிக்கொடி வேணும்னு கேட்டவர் நம்மால். அந்த கொடியை டிசைன் பண்ணிட்டு போயிட்டாராம். போன உடனே அந்த அம்மா போச்சுரா, இவரை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது, கொஞ்சம் பொறுங்க அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு இருக்காரு. அப்ப எங்களுக்கு இந்த சுதந்திர தின விழாக்கு கொடியேற்ற உரிமையாவது கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அவரு. இந்த வரப்போற ஆகஸ்ட் 15 தான் முதல்வரா இருக்குங்கிறதே மறந்துட்டு இருக்கிறவரு ஆகஸ்ட் 15 கொடியேற்றணும். அந்த கயரை தொடும்போது ஒரு ஷாக் அடிக்கும் பாரு, அந்த ஷாக்கு அது முத்தமிழறிஞர் வாங்கி கொடுத்த ஷாக் தான். அவர் இல்லைன்னா போய் நின்று கூட்டோட போய் இப்படிலாம் இழுக்க முடியாது. ஆக ஒரு பிரதமர்னா போய் எதை வாங்கணும், எதை கொண்டு வந்த நம்ம மாநிலத்துக்காக எந்த உரிமையை வாங்கணுங்கிறத ஆரம்பிச்சு வச்சவர் நம்ம முத்தமிழறிஞர். அதே போலதான் தமிழ்தாய் வாழ்த்து, அதையும் தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசாங்க நிகழ்வுகளையும் பாடணும், முதல்ல அதை பாடணும் கொண்டு வந்தது முத்தமிழறிஞர். அது 3 வரிசையில திரிசாவும் 3வது வரிசையில தமிழ்தாயும் வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா உரிமையோட போராடி வந்தவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்றாங்க, ஐயா 3 வரிசையில திரிசா வரக்கூடாது, ஐயா 3 வரிசையில தான் ஐயா தமிழ்தாய் வாழ்த்தணும்,
பைசாவை பின்னாடி கொடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இல்ல அடுத்த நிகழ்வுல நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும் அப்படின்னு இந்த சிலுண்டுகள்லாம் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா எங்க ஒரு காலேஜ், அங்க நன்றி சொல்ற கூட்டம், அந்த கூட்டத்துல தமிழ் தாய் வாழ்த்து அங்க போய் பாடினாங்க. சரி, அது போட்டும். இப்ப இங்க சோவியன் சொன்னேன், அனுபவிச்சு தானே ஆகணும். சில இதை நல்லதாவ பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அவருக்கு அது விதி மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நான் சொன்ன விதி அதை பார்த்துதான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லதா பார்த்துட்டு நல்லதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்படி இல்லையா, பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி வந்ததை அதை ரீல்ஸ் போட்டுறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒருத்தன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டான், நாள் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டாங்கிறத மாத்திரமே வச்சு ரீல்ஸ் போட்டுறான். அதை பார்க்கறான். இந்த நாடு எதை நோக்கி போகுது? எங்க அக்கா பேசும்போது சொல்லிச்சு மேகதாதுன்னு. மேகதாதுன்னா அங்க முதல்ல அவங்க என்னன்னு தெரியணும்ல. மேகதாதுனா என்ன, இதுக்கு எப்படி குரல் கொடுக்குறதுன்னு ஒருத்தன் சொல்லி தரணும்ல. சேர்ந்தவன் பூரா சிவலிங்கமா இருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? மேகதாதுக்கு யாரு போராடுறது? அவன் நான் கட்டுவேங்கிறான், காது கேட்கல. இங்க மறுபடியும் அதுக்குள்ளதான் போக தோணுது. நாம இங்க திருப்பி கொண்டு வர வேண்டியது இருக்கு. எனக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு நான் கலைஞர் தான் காரணம்னு சொன்னதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவரோட சேர்ந்து கொஞ்ச நாள் நாங்கள் பணியாற்றிருக்கோம். மேடையில் இருக்கிற அத்தனை ஜாம்பவான்களும் அவரோட இருந்து கொஞ்ச நாள் பணியாற்றினவங்க தான். ஆனா ஒரு மனுஷன் 80 வயது 85 வயது வரைக்கும் ஒரு நாள் 4 மணில இருந்து 5 மணி நேரம் மாத்திரம் உறங்கிட்டு மற்ற நாட்கள் பூராமே நமக்காக வேலை பார்த்த ஒரு மனுஷன் இருக்கார் பாருங்க. அந்த மனுஷன் தான் 85 வயசு. ஒரு 9 வயசு கழிச்சிட்டேன் நான், அவ்வளவுதான். ஒரு நாள் தூக்கங்கிறது 4 மணி நேரம் இரவு, பகல்ல 1 மணி நேரம், 5 மணி நேரம் தான். அந்த மிச்சம் இருக்கிற காலங்கள் பூராம அது பதவியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த தமிழுக்காகவே உழைச்ச ஒரு பெரிய ஒரு மகான் தான். அவரை பத்தி தான் இன்னைக்கு புகழாஞ்சலி. இன்னைக்கு 67 அண்ணன் சொன்னாங்க சைதாப்பட்டில நின்னாங்கன்னு. 62 ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச ஒண்ணு 63 கடற்கரையில் கூட்டம். அந்த 63 கூட்டத்துல வரப்போற 67 எலெக்ஷன்ல எப்படி வந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டோன்னே அப்ப கலைஞர் தான் சொல்றாரா, 67 தேர்தலில் எத்தனை தொகுதியில நம்ம நிக்க போறோம் அப்படிங்கிறத இப்பயே முடிவெடுக்கணும். இப்ப 63 62 ஜெயிச்சு ஒரே வருஷத்துல 67 செலெக்ஷன்ல வந்தா எலெக்ஷன் வரும்போது நம்ம எத்தனை தொகுதியில நிக்க போறோம்னா அப்பயே கணக்கெடுங்கிறார். அப்ப 200 தொகுதியில நிக்க போறோம். 200 தொகுதினா ஒரு தொகுதிக்கு நம்ம 5000 மேனிக்கு செலவு வச்சோம்னா 200 தொகுதிக்கு நம்ம தேவை வந்து 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் யார் புரட்டு போறோம் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்பதானே ஜெயிச்சு வந்தோம், ஒரு வருஷம் தானே ஆயிருக்கு, இன்னும் 67 வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேங்கிறாங்க. இல்ல திட்டமிடணும். அப்ப 66ல வலசரவாக்கத்துல ஒரு சிறப்பு மாநாடு ஒண்ணு போடுறாங்க. அந்த மாநாட்டுல கலைஞர் வந்து நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு 63 சொல்லிடுறாரு. 66 சிறப்பு மாநாட்டுல அண்ணாட்ட வந்து 11 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்ப
அப்ப 67 தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு வருது. வேட்பாளர் அறிவிப்பு வரும்போது ஒவ்வொரு தொகுதியும் யாரெல்லாம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது சைதாப்பேட்டைன்னு நிறுத்துறாராம் கலைஞர். அறிஞர் அண்ணா வந்து சைதாப்பேட்டை அப்படின்னு நிறுத்துறாராம். மறுபடியும் சைதாப்பேட்டை அப்படின்னு 2வது தடவை அனௌன்ஸ் பண்றாராம். 2வது தடவை அனௌன்ஸ் பண்ணி அவர் சொன்ன பேர் என்ன தெரியுமா? 11 லட்சம் அப்படின்னாராம். இந்த சைதாப்பேட்டைக்கு கலைஞர் நிற்கும் போது அவர் வச்ச பேரு 11 லட்சம். அப்ப கலைஞர் இருந்துச்சு, அண்ணா பக்கம் வந்திருக்காரு. அதுதான் ஜெயிச்சு பொதுப்பணித்துறை அமைச்சராகி தமிழ்நாட்டுக்காக உழைப்பு ஆரம்பம். அதாவது பதவியில இருந்து உழைச்சது இங்கிருந்து தான் ஆரம்பிச்சு. அதே மாதிரி திருவாரூர், மறுபடியும் திருவாரூருக்குள்ள போறேன். திருவாரூர்ல சேதுராம ஐயர்னு ஒருத்தர், அவங்க பள்ளிக்கூட ஆசிரியர், 7ஆம் வகுப்பு ஆசிரியர் சேதுராம ஐயர். படிச்சு முடிச்சிட்டாரு. மறுபடியும் அதே ஊருக்கு போறாரு. ஆசிரியர் கூட்டணி மாநாடு ஒன்று நடக்குது, அதுல கலைஞர் போறாரு. அந்த மாநாடு வரும்போது சேதுராம ஐயர் எங்கன்னு கேட்கிறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இது அவர் படித்த ஸ்கூல்ல தான் இந்த மாநாடு. ரிட்டையர்ட் ஆனா விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். இல்லை, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, வீட்டில் இருக்காரு அப்படின்னு. சரி, இன்னும் முடிச்ச உடனே அவர் நண்பரை திண்ணனை கூப்பிட்டு சேதுராமையர் வீட்டுக்கே போறாரு. போனா அவர் வந்து ஆசிரியர் வீடு எப்படி இருக்கும் அது போல இருந்திருக்கு. உட்கார சேர் இல்லை, எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே பரபரத்து இருந்திருக்காரு. இவர் வேகமா போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. நான் பெஞ்சிலே இருக்கேன், ஏன்னா உங்க முன்னாடி நான் பெஞ்சில் தானே உட்கார்ந்தேன்னு உட்காந்துட்டாரு. அப்ப சிஎம் அவரு. அப்ப உட்காந்துட்டு, அப்ப என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒண்ணு. இல்லை, நீங்க நான் உங்க கூட படிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன நினைவு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். என்னப்பா சொல்லு. இந்த கற்றையாளர் நோட்டு பூராமே ஒரு 55 நோட்டை கொடுத்து என் கையில கொடுத்து, நீ போகும்போது வீட்டில் கொடுத்துட்டு போன்னு சொல்லிடுவீங்க. உங்க வீடு இருக்கிறது ரொம்ப தூரம், ஆனா நீங்க சொல்லிட்டீங்கன்னு நான் தூக்காம போக முடியாது. 55 நோட்டு நல்ல கனமா இருக்கும். நான் தலையில வச்சுட்டு உங்களை திட்டிகிட்டே போவேன். இந்த மாதிரி அவர் கொடுத்துட்டாரு, இனிமே இவர்கிட்ட படிக்கவே கூடாது, இல்லை நாளைக்கு கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே போனேன். வீட்டுக்கு போனேன். அம்மா வந்து வேமா, ஐயோ இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்னு கொண்டு வாங்கி வச்சுக்கிட்டு, உள்ள வாடா ஒரு காபி சாப்பிடுவோன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த காப்பி கொடுத்தாங்க. உண்மையிலே காப்பின்னா எப்படி இருக்கணும் அங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இப்படி ஒரு காப்பி நான் குடிச்சதே இல்லை. நான் அடுத்து வந்தேன். அடுத்த நாள் உங்ககிட்ட நான் கேட்டேன், சார் இன்னைக்கு எதுவும் நோட்டு கேட்டு இல்லையா சார் வீட்டுக்கு கொண்டு கொடுக்க அப்படின்னு கேட்டேன். ஏண்டா ஒன்றும் இல்லை, ஆனால் வீட்டுக்கு போ, உன்னை வர சொன்னா ஏதோ வேலை இருக்கான் அப்படின்னு அவரு நீங்க அனுப்புனீங்க. மறுபடியும் போனேன், ஒரு காப்பி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தேன். டெய்லி நீங்க போகும்போது வீட்டுக்கு போயிட்டு போடா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் டெய்லி வீட்டுக்கு போய் ஒரு காப்பி சாப்பிட்டு போவேன். அந்த காப்பியை இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி காப்பினா எப்படி இருக்கணும் உங்க வீட்டில் சாப்பிட்டு போறதா எனக்கு தெரியும் அப்படின்னு அவரே எழுதியிருக்காரு. அதாவது செய்நன்றி இருக்குல்ல, செய்நன்றிங்கிற ஒரு விஷயம், அதுலதான் நான் வரேன். எனக்கு பெரியார் விருது 2010. அப்போ வந்து பெரியார் விருதுன்னா வந்து நான் பெரியார் விருது வாங்கினேன்னு இப்ப ஏன் நான் சொல்றது இல்லைன்னா, 2016 பிறகு பெரியார் விருது வந்து வளர்மதி கொடுத்துட்டாங்க. அதனால நான் பெரியார் விருது வாங்கினேன்னு சொல்லவே மாட்டேன். அது வரைக்கும் கொஞ்சம் மரியாதையா இருந்துச்சு. அப்ப என்னாச்சு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்ப சொல்லலாம்.